ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சட்டசபை வந்து இந்த 7.5% ரிசர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு 7.5% இந்த 2020-21 கல்வியாண்டுலேயே MBBS BDS சீட்ஸுக்கு ஒதுக்கலாம். இதில் எப்படி ஒதுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த 69% ஒரு ரிசர்வேஷன் இருக்குது, அதுக்குள்ளார தான் இந்த 7.5% வரும். அதுவும் கம்யூனிட்டி வைஸு. இப்போ பிசி, பிசிஎம், அப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த 7.5% ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தகுந்த மாதிரி அந்த 7.5% வித்தியாசம் வரும். இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னால், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அண்டு எய்டட் ஸ்டூடெண்ட்ஸு. எந்தெந்த கோர்ஸுக்கு அப்ளிகபிள், நம்ம யூஜி கோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது MBBS, அதில் மெடிசின் சொல்கிறோம், டென்டிஸ்ட்ரி BDS, இந்தியன் மெடிசின் ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, யுனானி. ஸோ அதுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த 7.5% அப்ளிகபிள். இது கவர்னருடைய அப்ரூவலுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பிச்சி வச்சுருந்துச்சு ஆர்டரு. இது வரைக்கும் இன்னும் கவர்னர் அப்ரூவ் பண்ணலை. ஆனாலும் நம்ம தமிழ்நாடு சட்டசபை அசம்பிளியில் இதை ஓகே பண்ணியிருக்காங்க. சட்டமே போட்டதுனால இந்த வருஷமே இந்த இடஒதுக்கீடு செல்லுபடியாகும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை தவறாமல் பாருங்கள். இதனோட கண்டினியூஸாக அடுத்தடுத்து நம்ம டீட்டெயிலாம் கொடுக்க போகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல்.